துராந்த் எல்லைக்கோடு உருவாக்கம். நவம்பர் 12, 1893 அன்று ஆப்கானிஸ்தான் அமீர் அப்துல் ரஹ்மான் கானும் பிரிட்டிஷ் இந்தியா அரசின் சார்பில் அதன் வெளியுறவு செயலாளர் சர் மார்டிமர் துராந்தும் கையெழுத்திட்ட ஒப்பந்தம் துராந்த் கோடு எனப்படும் எல்லைக்கோடு உருவாக வழிவகுத்தது. 19ஆம் நூற்றாண்டில் ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்துவது தொடர்பாக ரஷ்யா பிரிட்டிஷ் பேரரசுகளுக்கிடையே ஒரு புவிசார் அரசியல் போட்டி நிலவியது. இது தி கிரேட் கேம் என்று குறிப்பிடப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஆப்கானிஸ்தான் இருந்ததால் அது ஒரு இடைநிலை பகுதியாக முக்கியத்துவம் பெற்றது. ரஷ்ய பேரரசு ஆப்கானிஸ்தான் வழியாக பிரிட்டிஷ் இந்தியாவிற்குள் நுழைந்துவிடலாம் என கருதிய பிரிட்டிஷ் அரசு அதை தடுக்க ஒரு பஃபர் ஜோன் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று விரும்பியது. இதையடுத்து பிரிட்டிஷ் ஆப்கன் போர்கள் நடைபெற்றன. இதன் விளைவாக ஆப்கானிஸ்தான் ஒரு பிரிட்டிஷ் பாதுகாப்பு நாடாக மாறியது. ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு கொள்கை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் வந்தது. அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான எல்லை வரையறுக்கப்படாமல் இருந்தது. அதனை இறுதி செய்வதற்காக பிரிட்டிஷ் பிரதிநிதி சர் மார்டிமர் துராந்த் ஆப்கானிஸ்தான் மன்னர் அப்துல் ரஹ்மான் கானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு முனையான வாகான் காரிடாரில் தொடங்கி கைபர் கணவாய் வழியாக பலுச்சிஸ்தான் வரை செல்லும் வரைக்கோட்டை இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையாக கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. இது சுமார் 2640 கிலோமீட்டர் நீளமுள்ள எல்லையாகும். இது பெரும்பாலும் மலைப்பாங்கான மற்றும் கடினமான நிலப்பரப்புகள் வழியாக செல்கிறது. ஆப்கானிஸ்தான் அமீர் இந்த எல்லைக்கோட்டை ஏற்றுக்கொண்டார். இந்த கோட்டை தாண்டி எந்த பகுதியிலும் தலையிட மாட்டேன் என்றும் மேலும் சில பழங்குடி பகுதிகளில் தனது கட்டுப்பாட்டை குறைப்பதாகவும் ஒப்புக்கொண்டார். இதற்கு பதிலாக பிரிட்டிஷ் அரசு அமீருக்கு சீரான மானியங்களை வழங்குவதாகவும் ஆயுதங்கள் இறக்குமதி செய்வதில் சில சலுகைகள் அளிப்பதாகவும் உறுதியளித்தது. இந்த ஒப்பந்தம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு வித்திட்டது. இந்த கோடு பஷ்டூன் இன மக்கள் வசிக்கும் பகுதிகளை இரண்டாக பிளந்தது. இதன் காரணமாக ஒரு இனக்குழுவின் மக்கள் இரு வெவ்வேறு நாடுகளின் கீழ் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்துல் ரஹ்மான் கானின் வாரிசுகள் இந்த எல்லைக்கோட்டை ஏற்கவில்லை. 1947 பாகிஸ்தான் உருவான பிறகு இந்த ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக ஆப்கானிஸ்தான் கூறிவிட்டது. மேலும் பஷ்டூன் நிலப்பரப்பை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கோரி வருகிறது. துராந்த் கோடு இன்றும் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான சர்ச்சைக்குரிய எல்லையாகவே உள்ளது. இந்த பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல்கள், ஆயுத கடத்தல் மற்றும் எல்லை கட்டுப்பாடு ஆகியவை முக்கிய பிரச்சனைகளாக உள்ளன.